இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு டைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிகாரம் சேனல் தான் பார்க்க போறோம். இஷ்டப்பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? நேயர்களே அனைவருக்கும் நம்ம ஆன்மீக சேனலின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய ஸ்டுடியோவிற்கு 2025 மிகவும் துல்லியமாக கணித்த ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். இவருக்கு இந்திய அளவிலேயே அறிமுகம் தேவையில்லை, அவ்வளவு மிகவும் பரிச்சயமான ஒரு ஜோதிடர். தெரியாது மேடம், எங்களுக்கும் தெரியாது, அப்படி சொல்ல சொன்னாங்க, அதனால சொன்னேன். நானே ஃபேமஸ் ஆகலாம்னு வந்து உட்கார்ந்தா சும்மா நீங்க சார் வந்திருக்கிறார் சூரானந்த் சுதாகர் அவர்கள். வணக்கம் சார் வணக்கம். 2025 வந்து நீங்க ரொம்பவே வந்து அழகா வந்து கணிச்சு சொன்னீங்க. அப்படியெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் டங்கு 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 நடந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. பாசிட்டிவா வந்துச்சு சார். அதே மாதிரி இந்த வருஷம் 2026 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிற கணிப்பை நீங்கள் சொல்லணும் சார். கணிப்பை கணித்துவோமா? மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கிறேன். மேஷ ராசி நேயர்களுக்கு மேஷம் மிக மிக மோசம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. ஆசமா இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கங்க. மேஷ ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்கங்கறாரு. அவ்வளவுதான் சொன்னேன் நானு. எல்லாம் கிடையாது, எல்லாம் மோசம் தான். விளங்காது நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லுவான். உனக்கு தெரிய வேணாமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு? சார் ஒரு செயல்பாடு அப்படி இருக்கும்போது என்ன செஞ்ச முடியும்? என்ன சார் இப்படி பேசினா எப்படி சார்? பிளானட்ஸ் குழம்புதுமா, பிளானட்ஸ் குழம்புது. இப்போ வந்து என்ன நல்லது செய்யறதா கெட்ட செய்யறதா என்ன செய்யறதுன்னு குழம்பிட்டு இருக்கோம். ஆனா ஒரு அற்புதமான ஒரு இது இருக்கு. நீங்க போனீங்கன்னா எல்லாம் வழி விட்டுருவாங்க. எல்லாரும் உங்களுக்காக வழி விட்டு உங்களுக்கு நீங்க போங்க போங்க அனுப்பி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு மரியாதையான இடத்துக்கு போவீங்க. நீங்க பெரிய செலிபிரிட்டி ஆயிடுவாரோ? செலிபிரிட்டி ஆக மாட்டோம், அரசியல் பெருசா ஆயிடுவாரோ? அதெல்லாம் சைரன் வச்ச வண்டி, சைலண்ட் வச்ச வண்டி தான். ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாரும் வழி விட்டுருவாங்க. போயிட்டே இருக்கலாம் நீங்க. பட் அவ்வளவு டிராபிக்னால உங்களுக்கு வழி விட்டுருவாங்க. சார் இப்போ வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து காதல் கை கூடுமான்னு கேட்டிருக்காங்க. காதல் கை கூடும், வேற ஒருத்தர் கை கூடும். உங்களுக்கு கூடுறது ரொம்ப கஷ்டம். ஏனால் அது அது அப்படித்தான். அது நீங்க பிளானட்ஸ் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? லவ்லா வராது. இன்னொரு ராசி இருக்கு, அந்த ராசிக்கு பிச்சிரி போனா லவ்லா திருப்பி உங்ககிட்டே வந்துடும். அப்படியா? ஆமா, வந்துட்டு ஒரு நாள் இருந்து திருப்பி போயிடும். அப்படியே இருக்கு சில பேருக்கு. நெக்ஸ்ட் ராசி ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமா இருக்கு. நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லபடியான வருஷம், அற்புதமான வருஷம். நல்லா சொல்றீங்க, சூப்பரா சொல்றாரு சார். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான் சூப்பரா இருக்க போகுது போல. ஆமா, கார் வாங்குவீங்க 4 வீல் தான் இருக்கும். பைக் வாங்கினா 2 வீல் தான். இது என்ன அது அநியாயமா இருக்கு? கார் வாங்கினா 4 வீல் தான் இருக்கும், பைக் வாங்கினா 2 வீல் தான் இருக்கும், ஆட்டோ வாங்கினா 3 வீல் சொல்லுவீங்களா? ஆமா, ஆட்டோ வாங்கினா 3 வீல் தான் இருக்கும். இது நம்ம நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது, உங்க தப்பு கிடையாது. இது பகவான் செய்யறது, எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. குடுக்கறது வாங்கிக்கணும், அவ்வளவுதான். 4 வீல் 4 வீல் தான். எனக்கு 2 வீல் தான் கேட்க கூடாது. எனக்கு 6 வீல் வச்சு வண்டி நான் கேட்க முடியாது. அதனால நான் வண்டி தான். இப்படி போகும். செருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லா அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க. மிக அற்புதமான ராசி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க, எவ்வளவு பேசினாலும் திருந்த மாட்டாங்க. மானங்கிட்டு திரியறதுல அது. ஆமா, அந்த மாதிரி ராசிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சார் எப்படி இவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க? நான் அந்த ராசி இல்ல. எவ்வளவு பேர் சொல்றாங்க தொழில் விட்டு வேற தொழில் போங்கன்னு, கேட்காம உட்கார்ந்திருக்கேன்ல. ஒண்ணு செய்ய முடியாது, தலை வீதி. நெக்ஸ்ட் ராசி மிதுன ராசி நேயர்களே. பல்லு விளக்கிதன் பல் டாக்டர் கிட்ட போவீங்க. ஒருத்தர் கடவா பல்ல எடுக்கணும்பாங்க, இன்னொருத்தர் பேச மாத்தும்பாங்க, இன்னொருத்தர் பல்ல மாத்துங்க ஃபுல்லா எடுத்துட்டும்பாங்க. ஆனா நீங்க மாத்த வேண்டியது டாக்டர். தெரியாம சுத்திட்டே இருப்பீங்க. பல்லு வலி போன படம் இருக்காது. ஊரே சேர்ந்து உங்களை தோத்துருவேன்னு சொன்னாலும், கட்டின மனைவியை உங்களுக்கு கேவலமா பேசினாலும், பெற்ற பிள்ளைகள் உங்களை மதிக்காமல் போனாலும், நீ எல்லாரும் உனக்கு கூட கூட நின்றுட்டு சுத்தி நின்றுட்டு நீ தோத்துருவேன்னு கத்தி கத்தி கூட்டினாலும், கூப்பாடு போட்டாலும் நீ ஒன்ன நம்புங்கிறாரு. நம்பாத, அடுத்தவரை நம்பு, நீ தோத்தா போவ. நெக்ஸ்ட் ராசிக்கு போ. சார் அடுத்த ராசிக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சமாச்சு பாசிட்டிவா சொல்லுங்க சார், அப்பதான் வியூஸ் போகும். வியூஸ் போறோம். பூரா தர்தினியம் பிடிச்ச மாதிரி நாசமா போற மாதிரியா பேசுனீங்கன்னா எப்படி சார் பாப்பாங்க? எல்லாரும் நல்லா புகழ்ந்தா பேசுறோம். நம்ம கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவோம். பாசிட்டிவா சொல்லுங்க சார், கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றேன். இதுல இருந்து பாசிட்டிவா சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்றேன், நான் உனக்காக சொல்றேன். ஓகே, அடுத்த ராசி சொல்லுங்க சார். கடக ராசி நேயர்களே. கடகடத்து போன கண்டெய்னர் லாரி மாதிரி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்ப விழுவும் என்னன்னே தெரியாம இருக்கும். நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பீங்க, சுத்தி கடனை பூரா அடைச்சிருவீங்க. சூப்பர், அதான் நல்லா சொல்லிருக்காரு. கடக ராசிக்காரங்களுக்கு தான் 2026ங்கற கடனை ஃபுல்லா அடைச்சிருவீங்களா?
மேல சொல்லுங்க சார். இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கணும். அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்க வேண்டியது. இத அடைக்க இத அடைக்க இன்னொரு கடன் வாங்க வேண்டியது. என்ன சார் இப்படி சொன்னா எப்படி சார்? இப்படி சொன்னா எப்படின்னா கடன் வாங்குற நிறுத்துங்கடா. கடன் வாங்க நிறுத்த மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்கிட்ட வந்துனா வேணா சொன்னா பழிச்சிருமா? இப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம்லாம் இருக்கு. பரிகாரம் என்னன்னா நல்லா கவனிச்சுக்கங்க, கடகராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கங்க. எந்த கோயிலுக்கு போகணும்? கோயிலுக்கு எல்லாம் போக தேவையில்ல. கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. செலவு என்ன வரவு என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணி பழகுங்க. பரிகாரம்னா அந்த கோயில் ஈலுக்கு ஏதாச்சும் போனா கண்ணாடி திரும்ப எப்படி வண்டி ஓடும்? கண்ணாடிக்கும் வண்டிக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. அது மாதிரி பரிகாரத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. வாழ்க்கை நீ ஒன்னு நான் மாத்தினதான் உண்டு. நீ வெறும் ஒண்ணு மாத்த முடியாது. ஒண்ணு டக்குனு வீசேகர் படத்துல வர மாதிரி சொல்ல ஆரம்பிச்சீங்க. அதுவும் பாத்துருக்கல நானு. அதான ஃபேக்ட். ஃபேக்ட் நான் சொல்றேன். நான் ஃபேக்ட் சொல்லும்போது கோவம் வரும். டக்குனு தூக்கி அடிக்கலாமான்னு வருவீங்க. ஆனா அது முடியாது. நான் இங்க இருக்கேன். நெக்ஸ்ட் சிம்மமா. சிம்மம் தான் மோசமா ரொம்ப இருக்கு. பிடிச்ச ராசி சார். என்ன ராசி? சிம்ம ராசி. சிம்ம ராசியா? ரொம்ப பிடிச்ச ராசி. சிம்ம ராசி நேர்களே, குளிர்தும் சுடு தண்ணி போட்டு குளிக்கலான்ட்டு போவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? தண்ணி சுடும். சரி, நார்மல் வாட்டர்ல குளிக்கலான்ட்டு போவீங்க. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? சுல்லுன்னு இருக்கும். சுடு தண்ணி போட்டா சுடும், குளிர் தண்ணில சொன்னா குளிருமியா? இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரா? இல்ல இத போய் ஜோசியத்துல சொல்லிருக்கீங்க. இல்ல பட் ட்ரெண்டிங்கா சொல்றேன் நானு. செல்போன் சார்ஜ் போட்டுருப்பீங்க, சுவிட்ச் போட மறந்துருப்பீங்க. ஆமா சார், நானே அப்படித்தான் பண்ணிக்கிறேன். அதான் நீங்க சிம்ம ராசியம்மா. ஒண்ணும் செய்ய முடியாது. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இஷ்டத்துக்கு ஆட்டமா ஆடுவீங்க. அது உங்களை சொல்லி பிரயோஜனம் இல்ல. பிளானட்ஸ், கிரகங்கள், மோகரைகள் ஒண்ணும் செய்ய முடியாது. லியோ மாதிரி நான் ஒரு சிங்கம் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா அவ்வளவுதான். ரொம்ப முக்கியமான கேள்வி ஒருத்தர் ஒரு ராசிக்காரர் கேட்டிருக்காரு. அதாவது பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வாங்கிட்டு வர்றப்ப போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கணும்னா ஈசிஆர் வழியா வரணுமா இல்ல திண்டிவனம் செங்கல்பட்டு வழியா வரணுமான்னு கேக்குறாங்க. நல்ல கேள்வி. நீங்க வாங்கும் போது கடையிலே கேட்பீங்க போலீஸ் பிடிப்பாங்களான்னு. பிடிக்காதுன்னு பொய்யா சொல்லுவாங்க. பகல்ல போனா பிடிக்காது, ராத்திரி போனா பிடிக்காதுமா. எப்ப போனாலும் போலீஸ் பிடிக்கும். பிடிச்சு தண்டை கட்ட வேண்டிய வரும். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நான் சிக்கிறேன்ல, 2 புல்லுக்கு தண்டை கட்டிட்டு வந்தேன் நானு. அந்த காசு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம சென்னையிலே வாங்கிடலாமான்னு தோணுச்சு. வேஸ்ட், போனா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறமான்னு இருக்கணும். தேவையில்லாதெல்லாம் வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் ரொம்ப அழகான ராசி கன்னி ராசி. கன்னி ராசி ரொம்ப கன்னிங்கான ஆட்கள் இவங்க. கன்னி ராசிக்காரங்க கன்னிகள் மேல ரொம்ப கவனமா இருப்பாங்க. கன்னிகளை பார்த்தா மேல தாவரத்துக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரியான ராசிகள் இது அப்படின்னு ஊருக்குள்ள வந்து ஒரு பொருளி கிளம்பிக்கிட்டு இருக்கு. அவன்கிட்ட போய் கேஸ்லாம் தெரியும். அறதையா அழுவாங்க. லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிடுச்சு. சரி விட்டுட்டு என்ன விட்டு போன லவ் பண்ணலாம்னு பார்த்தா அந்த பொண்ணு இது பண்ணிட்டு போய். நான் வந்து கன்னி ராசியில இருக்கேன், ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சரிம்மா, கல்யாணம் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க சார். கண்டிப்பா ஆகும். இதுல என்ன சந்தேகம்? மனசு கைவிட்டுறாதீங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் ஆகும், உங்களுக்கு வேற பொண்ணோட கல்யாணம் ஆகும். கல்யாணம் கண்டிப்பா ஆகும். சார் என்ன சார் இது? ஏமா அவ என்ன அவங்க அப்ப லவ் மேரேஜ் ஆவாதா? லவ் மேரேஜ் தான்மா. அந்த பொண்ணு லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டு போய் ஒன் சைடு லவ் மாவ. ஆனா சொன்னல கன்னி ராசினால நீங்க என்ன கன்னி நினைச்சிட்டு இருக்கீங்க? கிடையாதா? கிடையாது. அதுல ஒண்ணும் கிடையாது. ஒன் சைடு லவ் ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். சார் இந்த ராசிக்காரர் கேட்டிருக்காரு 2002 மாடல் 2 வீலரா, பெட்ரோல் வண்டியா. சரி, முந்தி எல்லாம் 70-80 கிலோமீட்டர் ஓடும். சரி, இப்ப 50 கிலோமீட்டர் தான் ஓடுது, மைலேஜே தரல. சரிமா, செல்லுல போடலாமா பாரத்துல போடலாமான்னு கேக்குறாரு. எடைக்கு போடுங்க. ரொம்ப சிறந்தது எடைக்கு போடுவது. சார் என்ன சார் நக்கலா பேசிக்கிறீங்க? இதே நக்கலா என்கிட்ட கேட்க கிடையாது. நான் ஜோசியக்காரன் மாதிரி கேட்கிறேன். பைக் மைலேஜ் தர மாட்டேங்கிறேன். இப்ப கார்பெட் க்ளீன் பண்ணி போறதுனா இன்ஜினியரா இல்ல மெக்கானிக்கா? அப்ப டாக்டர் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் சொன்னீங்க. இப்ப டாக்டருக்கு அலஸ்டாலஜி சம்பந்தம் இருக்குமா? அதனால தான் சொல்றேன் நானு. அடுத்தது துலாம் ராசியில இருந்து கேக்குறாங்க. துலாம் ராசி நேர்களே, இது வச்சிருப்பாங்க தராசு தான் உங்களுக்கு ராசியே தராசுமா. அவங்க கண் பார்வையிலேயே அளந்துருவாங்க. கரெக்டா பேரம் பேசி வாங்குவாங்க. 300 ரூபாய் சொன்னா கூட அதை 30 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்க கூட திறமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா 30,000 ரூபாய் பைக்கை தொலைச்சிருவாங்க. வாங்கிட்டு திருப்பி வந்து பேரம் பேசுற ஆசையில வீட்டுக்கு வந்து பார்த்தா பைக் இருக்காது. அந்த மாதிரி தொலைச்சிருவாங்க. அந்த மாதிரியான ராசி. ரொம்ப ஆள்களை எடை போடக்கூடிய ராசி இவங்க. ஆள் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களான்னு கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. 100% கரெக்டாக எடை போடக்கூடிய ராசி துலாம் ராசி. ஆனா என்ன, நல்லவன் எடை போட்டு வச்சிருப்பீங்க, அவன் கெட்டவனா இருப்பான். கெட்டவன் எடை போட்டவன் அவன் மகா கெட்டவனா இருப்பான். உங்க நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, அதை யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக வாழக்கூடிய ராசி. இவன் ஏமாந்து போயிருவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்காக சொல்றேன். துலாம் ராசி நண்பர்களே பிடிங்க, நல்லபடியா வாழுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ராசி. அடுத்தது விருச்சக ராசி. விருச்சக ராசியா? தேல் ராசி. அது தேல் இருக்கும், ராசியிலேயே தேல் இருக்கும். கொடுக்கு மாதிரி உங்களுக்கு வாய் தான் போட்டு விஷம் கொட்டுற மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, ஏன்னா விஷம் வந்து இது கொடுக்கல தான் விஷம். மத்த இடங்கள் எல்லாமே நல்ல புரோட்டீன்ஸ். சைனால நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. இங்க நம்ம இல்ல வேற ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இத சொல்றீங்க. அதான் விருச்சக ராசி ரொம்ப நல்ல ராசி. புரோட்டீன் நிறைய உண்டு. அதாவது அவங்க வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா போதும். கொடுக்கு மாதிரி இருக்கிற அந்த சின்ன விஷத்தன்மை பண்ணா மிச்சதெல்லாம் நல்லது.
கிடையாதுன்றீங்க. ஆமா, உடம்பெல்லாம் விஷம் கிடையாது, அங்க மட்டும் தான் விஷம். சார் அதே மாதிரி விருச்சக ராசியில இருக்கவங்க தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தொழில் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஆனா இல்லீகல் பிசினஸ் பண்ணக்கூடாது. 10 மணி 10 மணிக்கு மேல செல்போன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வியாபாரம் வேண்டாம். மத்த வியாபாரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். பணம் தான் வராது, ஏமாத்திடுவாங்க. வேற தனுஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். தனுஷ் வந்து இட்லி கடை பண்ணார், அப்புறம் வந்து ஹிந்தில ஒரு படம் பண்ணாரு, அடுத்து ஒரு படம் வந்து ரேப் ஆயிட்டு இருக்குன்னு தெரியல. வடச்சென்னை 2 போனான்னு பாக்குறோம், ஆனா பண்ண மாட்டாரு. சார் தனுஷ் ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். தனுஷ் ராசி எனக்கு தெரியாதுமா, அவர்ட்ட தான் கேட்கணும். போயிட்டு என்கிட்ட கேக்குறீங்க, மெண்டல் மாதிரி பேசிக்கிறீங்க நீங்க. தனுஷ் ராசின்னு ஒன்னு இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தனுஷ் ராசியா? தனுஷ் ராசி இந்த வில்லு டாக் மாதிரி அந்த ராசி. சொல்றேன். தனுஷ் ராசி நேர்கள் கரெக்டா குறி பாப்பாங்கம்மா, டைட்டா பாப்பாங்க. ஸ்ட்ரைட்டா பண்ணா பேக்ல போவோம், அம்பு லெஃப்ட்ல பார்த்தா ரைட்ல போவோம், ரைட்ல போட்டா லெஃப்ட்ல போவோம். நினைச்சது நடக்காது, உருப்படாது, நாசமா போகும். நெக்ஸ்ட் மகர ராசி நேயர்களே, மகர ராசி வந்து ரொம்ப அற்புதமான ராசி. கூரையை பிடிச்சிட்டு கொட்ட போதுமாங்க, அந்த மாதிரி பண மலையில் நினைய தயாரா அப்படின்னு கேட்கற மாதிரியான ராசி இந்த ராசி. அற்புதமான ராசி. நீங்க வந்து ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போவீங்க, ஒரு டிராபிக் போலீஸ் கூட உங்களை பிடிக்க மாட்டாங்க, ஆளே இருக்க மாட்டாங்க ரோட்ல, ஃப்ரீயா இருக்கு ரோடு. நீங்க ஹெல்மெட் போடாம பீடி அடிக்க சைட்ல போலான்னு போவீங்க, அங்க போலீஸ் நிப்பாங்க, கரெக்டா உங்களை பிடிச்சி 1000 ரூபாய் ஃபைனை பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. நேரம் அப்படி உங்களுக்கு இருக்கு, வாய கண்ட்ரோல் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். உளுந்தூர்பேட்டையில இருந்து இந்த ராசிக்காரர் கேட்டிருக்காரு சார், லாட்டரி சீட்டுனால மேல போக முடியுமா? மேல போக முடியாது, உள்ள வேணா போகலாம். லாட்டரி தடை செய்யப்பட்டிருக்கிறது நம்ம ஊர்ல வந்து தடை பண்ணிட்டாங்க. நீங்க அங்கதான் வாங்க முடியும், அங்கதான் இது பண்ண முடியும், இங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. லாட்டரி எல்லாம் வந்து இது பண்ணாதீங்க, அது வேஸ்ட். எல்லாம் மாயை, வாங்கிருச்சுன்னு காமிக்கிறது பூரா உங்களை வந்து வாங்க வைக்கிறதுக்காக ஒரு டாக்டிக்ஸ். நெக்ஸ்ட் கும்பராசி நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா இருக்குன்றாங்களே எல்லாரும். கும்பராசி எல்லாம் பேப்பர்ல பார்த்தா 90 மார்க். ஆமா சார், நல்லா இருக்காங்கன்றாங்க. கும்பராசி தான் ரூல் பண்ண போறாங்களா? எல்லாம் பொய், ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இத்தனை வருஷம் இது எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும், உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட ஒருத்தன் தனியா அவனு சொல்லணுமா உங்களுக்கு? நல்லா நீங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இன்டர்நெட்டை உங்களால செலக்ட் பண்ண முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, கவர்மெண்ட் இன்டர்நெட்னு ஒன்னு இழுப்பீங்க, கவர்மெண்ட் இருக்கும் இன்டர்நெட் இருக்காது. சரி, இவன் தான் இப்படி இருக்கான், நான் கேர்டெலுக்கு போறேன்ட்டு போவீங்க, கேரே பண்ண மாட்டான். கேரக்டர் தான் இப்படி இருக்கான், நான் பாத்வே போறேன்ட்டு போவீங்க, பாத்வே வரைக்கும் வருமா, அவன் பாத்துக்கிட்டே இருப்பான், ஒண்ணும் செய்ய மாட்டான். சரி, இவன் தான் இப்படி இருக்கான், பாக்டுக்கு போறோம்னு போவீங்க, அவன் எந்த ரியாக்டும் பண்ண மாட்டான். சரி, இவங்க எல்லாம் பண்றாங்க, நான் ஏர் ஃபைபர் போறேன்டா அப்படின்னு ஆமா, தனியா இழுத்துக்கலாம்ல. பண்ணலாம். 5G டவரே நெட்வொர்க் உங்க ஏரியால கிடையாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஸ்டார்லிங்க் இழுக்கலாம்ல. 8000 ரூபாய் பில்லு நெஞ்ச பிடிச்சு உட்கார்ந்துருவீங்க, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ராசிக்கு போயிடுவோம்மா. சார், வைஃப் எப்படி எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா? ஏமா வைஃபையே செலக்ட் பண்ண முடியலன்னு இருக்கேன், வைஃபை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீங்க, மறந்துரு. நெக்ஸ்ட் சார், சொல்லுங்கம்மா. இதுதான் சார் ஃபைனல், இதோட வீடியோவை முடிக்கிறோம். ஓகே. மீன ராசி எப்படி இருக்கும்? மீன் மாதிரி துள்ளுவாங்களா, இல்ல மெரினா பீச்ல வறுத்த மாதிரி வறுத்துருவாங்களா? நீங்க சொல்லுங்க. மீன ராசி நேயர்களே, சட்டி இருந்தா சட்டி பத்தாது, பணம் கொட்ட போகுது. 70% நல்லா இருக்கு, 30% அப்படின்னு இருக்கு, ஒண்ணும் செய்ய முடியாது. அது உங்க நேரம் அப்படி இருக்கு. மீனம் உங்களுக்கு போக போகுது மானம், இதற்கு சாட்சி அந்த வானம். சார், எதுக்கு டிஆர் மாதிரி பேசிக்கிறீங்க? இல்ல, அதுக்கு இல்லம்மா, ராசி அப்படி நல்லதா சொல்லுங்க சார். மீன ராசிக்காரங்க நல்லது நிறைய நடக்கும், கெட்டதும் நிறைய நடக்கும், ஒண்ணும் அவாய்ட் பண்ண முடியாது. இஞ்சி தொன்ன குரங்கு பாத்துருப்பீங்க, கல்ல முழுங்கின குரங்கு பாத்துருக்கீங்களா? கண்ணாடியை போய் பாருங்க, பாருங்க, அப்படியே உருவத்தை அப்படியே காட்டும் பாருங்க. வெளியே தான் சேர்த்துக்கிட்டு இருப்பீங்க, உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் பல ரணங்கள் இருக்கும். வெளியே சொன்ன நம்ப மாட்டாங்க, கேள்வி பேசி திரிவாங்க. தொழில் ஏதாவது பண்ணலாமா? தொழில் பண்ணலாம், இவங்கள வச்சு தொழில் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? இல்ல, இந்த தொழில் இல்லமா, இது இந்த தொழில். இவங்கள வேலை பார்க்கலாம் சொல்றேன் நான், ஒரு கம்பெனில வேலைக்கு போய் வேலை செய்யலாம் அப்படி சொல்றேன் நான். உங்க சொந்த தொழில் வேணாம். ரேபிட் ஃபயர் தான் சார். இப்போ வந்து நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் விளையாட போறோம். 12 ராசியை சொல்லுவேன், அதுக்கான மார்க் நீங்க போடுங்க. ஓகே. ஓகே. மேஷம் 60 மார்க், ரிஷபம் 50 மார்க், மிதுனம் 30 மார்க், ஃபெயிலா, கடகம் 40, டெஸ்பாஸ், சிம்மம் 50, கன்னி 60, துலாம் 0, இது 0, விருச்சிகம் 70 மார்க்ஸ், 70 மார்க்ஸ், தனுசு 25, மகரம் 34. சார் ஒரு மார்க் இருந்தா பாஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் பாருங்க சார், பேப்பரை திருப்பி பாருங்க. இல்ல, பேப்பரா திருப்பி முடியாது, ஒண்ணும் கிடையாதுமா, உள்ள ஒண்ணும் கிடையாதுமா. நான் தான் கொஞ்சம் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க சார். வேணா இது அசெம்பிளி எழுதிவாங்க, நான் போடுறேன் நான். கும்பம் 90 மார்க்ஸ், -90. மீனம் ஆப்செட், எக்ஸாம்க்கே வரலாம், வேஸ்ட். அது வேற ராசி இத சொல்லுங்க. அவ்வளவுதான் இருக்கு, ராசி அவ்வளவுதானே. மொத்தத்தில் 2026 எல்லா ராசிக்காரங்களுக்கும் சேர்த்து நான் கேக்குறேன் சார், எப்படி இருக்கும்? ஒரே வார்த்தையில சொல்லுங்க. ஒரே வார்த்தை, நான் ஒரே எழுத்துல சொல்றேன் நான். எப்படி? அவ்வளவுதான்.
உட்காந்து உன்னை இவ்வளவு நேரம் சொல்லலாம் ஒரு வீடியோ எடுக்கலாம் கூப்பிட்டா இப்படி தத்தினி பிடிச்ச மாதிரி பேசிய தத்தினி பிறந்த தத்தினமே எவன் உட்காந்து வீடியோ பார்ப்பேன் இப்பெல்லாம் பேசுனா இவனா பாப்பன விளங்குமா? நான் சொல்லி என்ன போது நீ சொல்லி என்ன உழைத்தா வரப்போகுது காசு உழைப்ப பார்க்கணும் ஃபியூச்சர் பிளான் பண்ணி கரெக்டா போகணும் அதை விட்டுட்டு ராசியை பார்த்தா வந்துருமா என்னமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நான் போனதடவை அப்படிதான் நல்லா சொன்னேன் அந்த சேனலே இப்ப இல்ல இப்ப இந்த சேனல் வந்திருக்கேன் அடுத்து இது இருக்காது ஆனா பயங்கரப்பா ஆனா இது உண்மையிலே இந்த ராசி பாக்குறவங்களுக்குதான் இது பயங்கர காண்டாகும். ஐயோ என்னடா நம்ம ராசி. ஆனா கடைசி மீனம் தான் பயங்கரமா. நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஒவ்வொன்றும் வரும்போது நமக்கு தெரிஞ்சவங்களோட ராசியும் வரும் அதெல்லாம் நினைச்சு அவங்களும் எனக்கு தெரியாது, எனக்கு சில பேருக்கு தெரியாது. எனக்கு அதுல இருக்க எல்லாரோடக்கும் தெரியும் ஏன்னா எங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் அதனால எனக்கு பார்த்துட்டு சிரிப்பு வந்துச்சு. ஆமா ஆமா கடகம் அது உண்மையா சொன்னாரா அவரு என்னன்னு தெரியல ஆனா கடகராசியில இருக்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிதான் கடகம். ஆமா ஆமா அதான் கடன் அதுவும் நல்லா இருந்துச்சு. அது கடைசி மீனமும் அத உங்களை வச்சு தொழில் ஆனா பயங்கர ரெண்டு பேர் ஒரு மணியா ரெண்டு பேரும் உட்காந்து வெறும் ராசி பலன் தான் சொல்றாங்க. அதுவே பயங்கர இதா இருக்கு. வேற யாருமே வரல. நானும் ஏதாவது சைடா வருவாங்க அப்படிலாம் நினைச்சேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருந்தது யோசிச்சு யார் ராசி எல்லாம் வந்து ஆமா யாரெல்லாம் என்ன ராசி என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.